அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ கௌரி கிருஷ்ண ஜோதிடர் ஹரிஹரன். இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிறது ஆட்சி வீடுகள் மற்றும் ராசி அதிபதிகள். அப்போ முன்னாடியே நம்ம பார்த்துருக்கோம், இந்த 12 ராசிகள் சேர்ந்தது ஒரு ராசி கட்டம்னு பார்த்துருக்கோம். இந்த 12 ராசிகளுக்குமே ஒவ்வொரு பெயர் இருக்குதுங்க, அதையும் பார்த்துருக்கோம். இப்போ அந்த மேச ராசிக்கு ஒரு அதிபதி இருப்பார். இப்போ இதை நம்ம வீடுகளாகவே எடுத்துக்குவோமே, இந்த வீடுகளுக்குன்னு ஒருத்தர் இருப்பாங்களே பட்டா போட்டு, அந்த மாதிரின்னு நம்ம நினச்சிக்கலாம். சரிங்களா? அப்போ ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு அதிபதி இருக்கிறாங்க. அந்த அதிபதி யார் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அப்போ மேஷத்துக்கு நம்ம கட்டத்தை பாருங்கள். மேஷம் அப்படிங்கிறதுக்கு கீழே என்ன போட்டிருக்கோம்னா செவ்வாய்னு போட்டிருக்கோம். அப்போ மேஷத்துடைய வீட்டுக்கு அதிபதி யாருன்னா செவ்வாய். இந்த வீட்டில் செவ்வாய் வந்தால் அந்த வீட்டுக்கு அவர் தான் பெரிய பலவானாக இருப்பார். சரிங்களா? ரிஷபத்துக்கு பாருங்கள் சுக்கிரன். அப்போ ரிஷப ராசியோடைய அதிபதி யார் அப்படின்னா சுக்கிரன். மிதுன ராசி அப்படின்னா புதன். மிதுன ராசிக்கு புதன் தான் அதிபதியாக வர்றாரு. கடகத்துக்கு சந்திரன் அதிபதி, சிம்மத்துக்கு சூரியன் அதிபதி, கன்னிக்கு புதன் அதிபதி, துலாத்திற்கு சுக்கிரன் அதிபதி, விருட்சகத்திற்கு செவ்வாய் அதிபதி, தனுஷுக்கு குரு அதிபதி, மகரத்துக்கு சனி அதிபதி, கும்பத்துக்கு சனி அதிபதி, மீனத்துக்கு குரு அதிபதி. அந்தந்த 12 ராசிகளுக்குமே அதிபதிகள் இருக்கிறாங்க. இந்த அதிபதிகளை நம்ம ரொம்ப மனப்பாடம் செய்துக்கணும். இந்த அதிபதிகளே அந்த வீட்டுடைய ஆட்சியாளர்களாக வருவாங்க. அப்போ மேஷத்தில் செவ்வாய் இருக்கும் பொழுது ஆட்சி பலத்தை பெறுவார். இந்த ஆட்சி பலம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நல்லதை செய்யுமானா அப்படி எடுத்துக்கக்கூடாது. ஆட்சி அப்படின்னா ஸ்ட்ராங்காக செய்ய போகுது, 100% ஸ்ட்ராங்காக செய்யும். ஸ்ட்ராங்காக என்ன செய்யும்? நல்லதையும் செய்யும், கெட்டதையும் செய்யும். அப்போ செவ்வாய் நல்ல இடத்தில் இருந்தால் நல்லதை செய்யும், கெட்ட இடத்துல இருந்தால் கெடுதலை செய்யும். இதே ஆட்சியாகி, அதாவது மேஷத்திலேயோ விருட்சிகத்திலேயோ செவ்வாய் இருந்து ஒரு நல்லவனாக இருந்தால் 100% நல்லதை செய்யும். அதை எப்படி? ஸ்ட்ராங்காக செய்யும், உறுதியாக செய்யும். கெட்டவனாக இருந்தால் கெட்டதை ஸ்ட்ராங்காக செய்யும். 12 கட்டங்கள் இருக்குது. அதில் 7 கிரகங்கள் ஆட்சி பெறும். இதில் ராகு கேதுக்கு ஆட்சி கிடையாது. சரிங்களா? அப்போது இந்த ஆட்சி வீடுகளை ரொம்ப ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஆட்சி வீடு, ஆட்சி ஒரு கிரகம் நம்ம ஜாதகத்தில் ஆட்சி அப்படின்னாலே என்ன வரணும்? ஸ்ட்ராங்காக செய்யுதுன்னு வரணும். அப்போ இந்த ஜாதகங்கள்லாம் நம்ம பார்க்கும் பொழுது, இப்போ ஒரு சுக்கிரன் ரிஷபத்தில் இருக்குது. ரிஷபத்தில் சுக்கிரன் இருக்குன்னு வச்சுக்குவோம். இந்த சுக்கிரன் ஆட்சி பெற்ற நிலையில் இருப்பார். இந்த ஆட்சி பெற்ற கிரகம் என்ன பண்ணோம்னா ஸ்ட்ராங்காக செய்யும்னு சொல்லியிருக்கோம். அப்போ நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் ஸ்ட்ராங்காக செய்யும். ஆட்சி அப்படின்னா நல்லதை மட்டும் செய்யும்னு நம்ம எடுத்துக்கவே கூடாது. இதை ரொம்ப ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளணும். சரிங்களா? இது போன்ற தகவல்களை மேலும் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய ஆஸ்ட்ரோ ஸ்ரீ கௌரி கிருஷ்ணா அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்குங்க. நான் உங்கள் ஸ்ரீ கௌரி கிருஷ்ணா ஜோதிடர் ஹரிஹரன்.